நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தொடர்பில் வெளியாகிய செய்திகள் மிகப்பெரிய பேசுபொருளை இன்றைய தினமும் கொண்டு வந்திருக்கிறது. அதாவது நாமலுடைய சட்டத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய விவகாரங்கள் போலியானவை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமல் ராஜபக்ஷவின் சட்டக்கல்லூரி கோப்பில் பட்டப்படிப்பு சான்றிதழ் இல்லை என்ற தகவலை நாடாளுமன்ற பேச்சாளர் நலிந்த ஜெயதிச வெளிப்படுத்தியிருந்தார். நாமல் ராஜபக்ஷவின் சட்டமானி பட்டம் போலியானது என்பதை அம்பலப்படுத்தியிருந்தார். லண்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட சான்றிதழை முதுகலை பட்டத்துக்கு பதிவு செய்வதற்காக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நாமர் சமர்ப்பித்திருக்கிறார். அதில் 2009 செப்டம்பர் 15ஆம் தேதியன்று வழங்கப்பட்ட சட்டக்கல்விக்கான சான்றிதழில் 54 நாட்களுக்கு முன்னர் பதவி விலகிய துணைவேந்தர் கையொப்பமிட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுதான் இப்பொழுது பேசுபொருள். தனது பட்டப்படிப்பு தொடர்பாக வெளியாகின்ற செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சொல்லி இருக்கின்றார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கின்ற பொழுது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பி அறிக்கை மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணையின் முடிவுகள் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் இவ்வாறான அவதூறுகளுக்குரிய பதில்களை 21ஆம் தேதி நுகேகொட பேரணியில் நாடு முழுவதும் காண முடியும் என நாமல் ராஜபக்ஷ சொல்லி இருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டக்கல்வி தொடர்பில் இணையதளங்களில் வெளியாகி இருக்கின்ற கடிதங்கள் தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் கேள்விகளை வெளிப்படுத்தியிருந்தார், கேள்விகளை கேட்டிருந்தார். நாமல் ராஜபக்சவின் சட்டக்கல்வியை இங்கிலாந்தில் தொடர்ந்த விதம், சட்டக்கல்விக்கான சான்றிதழ் மற்றும் சட்டக்கல்லூரிகளுக்கு உட்பிரவேசித்தமை தொடர்பில் இணையதளங்களில் பல கடிதங்கள் வெளியாகியமை குறித்து அமைச்சர் கருத்து தெரிவித்திருந்தார்.